ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46 புள்ளிகள் சரிஞ்சு 25,986 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 31 புள்ளிகள் சரிஞ்சு 85,106 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. போன வாரம் பங்குச்சந்தை புதிய உச்சம் தொட்டுச்சு. ஆமா, இந்த வாரம் பாக்குறோம் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. தொடர்ந்து இன்னைக்கு 3வது நாளா பங்குச்சந்தை இறங்கி இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அட்வான்ஸ் 1052, டிக்ளைன் 2074, அப்பர் சர்க்கியூட் 51, லோயர் சர்க்கியூட் 80, 52 வீக் ஹை 26, லோ 223. ஒரு 5 மடங்கு வந்துருச்சுங்க சார். 5-6 மடங்கு வந்துருச்சு. இது என்ன சார் டோட்டல் டவுன்லோட் நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல திருப்பி ஒரு மிக்சட் பேக் இல்ல கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷனா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இண்டெக்ஸை தாண்டி பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட்ல நீங்க சொன்ன அட்வான்ஸை விட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு. ரைட்டா? குறிப்பாக 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளை விட 52 வார லோவை தொட்ட பங்குகள்ங்கிறது கிட்டத்தட்ட 8 மடங்கு அல்லது 9 மடங்கு இருக்கு. ஓகே, 26ங்கிறது எங்க 52 வார உச்சம், 223ங்கிறது எங்க லோ. சோ அந்த அளவுக்கு ஒரு நம்பர் இருந்தது இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே. ஓகே, சோ இந்த மாதிரியான ஒரு இது நம்ம சந்தை தொடர்ந்து 26,000 தாண்டினப்ப கூட 52 வார லோங்கிறது அதிகமா இருந்ததுங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு சரியான இண்டிகேட்டர் இல்ல, அது இண்டிகேட் பண்ணல மார்க்கெட்னுடைய புல்லிஷ்னஸ். அதுதான் இன்னைக்கு தெரிகிறது. தொடர்ந்து இறக்கத்துல இருக்கு. பிராடர் மார்க்கெட் சர்டன்லி இஸ் இன் நெகட்டிவ் மூடு தான். நிச்சயமா நீங்க நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான். மிட் கேப், ஸ்மால் கேப் அதுவுமே கூட இறக்கத்துல தான். குறிப்பாக மிட் கேப் 100 இன்னைக்கு 1% இறங்கி இருக்கு. மிட் கேப் 50 1% கிட்ட இறங்கி இருக்கு. ஸ்மால் கேப் 3/4% இறங்கி இருக்கு. சோ பிராடர் மார்க்கெட் ஆல்சோ டவுன். குறிப்பாக வங்கித்துறை சார்ந்த பங்குகள் செக்டோரல் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேங்கிங் செக்டார், பிஎஸ்யூ பேங்க் அது அந்த குறியீடு 3% இறங்கி இருக்கு. அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். பட் அதற்கு முன்பு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மைனர் சேஞ்சஸ். எவ்வளவு இன்னைக்கு வீக்னஸ், ரொம்ப ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். எனக்கு ஏன் அது பெரிய அளவுல வீழ்ச்சியை நடக்காமல் காப்பாற்றிய பங்குகள் எதுன்னு பார்த்தா 2 பங்குகள். வழக்கம் போல ஏற்கனவே வீழ்ந்த பங்குகள் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அப்படி பார்க்கணும், ஒரு சைக்கிள் மாதிரி. வங்கித்துறை பங்குகள், தனியார் வங்கித்துறை பங்குகள், HDFC வங்கி, ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி, கோட்டக் வங்கி இதெல்லாம் ஏறி இருக்கு. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த TCS, இன்போசிஸ், டெக் மஹிந்திரா, HCL டெக் இதனால மேறி இருக்கு. இந்த 2 துறைகளும், தனியார் வங்கித்துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் தான் இன்னைக்கு நிப்டி பெரிய அளவுல வீழ்ச்சியை அடையாமல் தாங்கி பிடித்ததுன்னு சொல்லலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் இறங்கி இருந்தா இன்னைக்கு வீழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக ஓப்பனா ரொம்ப கிளாரிங்கா தெரிஞ்சிருக்கும். அது நடக்காததுக்கு காரணம் இதுதான். அதனால இதை கழிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு 3% இன்னைக்கு இறக்கத்துல இருக்கு. இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட 5.5% இன்னைக்கு இறக்கம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 4%, கனரா பேங்க் கிட்டத்தட்ட 4%, பேங்க் ஆஃப் இந்தியா, PSB, பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் 3%க்கு மேல, யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், யூகோ பேங்க். அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே 12 பங்குகள் இருக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு. அந்த 12 பங்குகளும் இன்னைக்கு இறக்கத்துல. என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்றால், நிதித்துறை, மத்திய நிதி அமைச்சகம் ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளில் ஏற்கனவே 20% வரைக்கும் வெளிநாட்டு முதலீடு, FDI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலௌடு. இதை 49% அதிகரிக்க போறதாக சில ஊகங்கள் எல்லாம் செய்தித்தாள்களில் வெளியானது. நம்ம ஒரு மாசம் முன்பு பேசணும்னு நினைக்கிறத பத்தி அப்பவே சொன்னேன். நான் காஷன் பண்ணேன், ரொம்ப கவனமா இருக்கணும். இது மாதிரி ஊகங்கள்லாம் வர்றது நம்ம நம்ப முடியாது. ஒருவேளை இந்த ஊகம் உண்மையானால் கூட அதை பெருசா எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட 20%க்கே யாரும் பெரிய அளவில் முதலீடு செய்யல. பல பங்குகள்ல, பல வங்கி, பொதுத்துறை வங்கி, 12 வங்கித்துறை வங்கி பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள்ல பல வங்கிகள்ல அந்த 20%க்கே வெளிநாட்டு முதலீடு இன்னும் வரல. இவங்க எங்க 49% போட போறாங்க. ஒருவேளை 51% ஆனா ஒருவேளை வரலாம். அது நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஓகே, அது ஒரு பக்கம். சோ அதனால இந்த 20-49 ஆக போறதுன்னு சொன்னதெல்லாம் வதந்தி. அந்த மாதிரியான இன்டென்ஷன் இல்லைன்னு அரசு சொன்னதை தொடர்ந்து இந்த பங்குகள் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த ஊகத்தின் அடிப்படையில் தான் அது பெரிய அளவுல ஏறுனுச்சு. பேங்க் ஆஃப் பரோடா 240, 250 ரூபாய் இருந்தது, 280க்கு போனுச்சு. அங்கிருந்து 300 தாண்டியது. அந்த மாதிரி பல பங்குகள் ஒரு கணிசமான ஏற்றத்துல இருந்தது. பொதுத்துறை வங்கிகள் 12 பங்குகளும். அந்த ஏற்றம்ங்கிறது அந்த ஒரு ஃப்ராத் அல்லது ஃபோம்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த எக்ஸஸ் இன்னைக்கு ஷேவ் ஆஃப் ஆயிருக்கு. மேலும் ஒரு நாட்கள் கூட தொடர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு இண்டெக்ஸ் அல்லது நிப்டிங்கிறது பெரிய ஒரு இறக்கம்ங்கிறது அது தெரிஞ்சது காரணம் அதுதான். ஆனால் அந்த பெரிய இறக்கமா இல்லாமல் காப்பாற்றியது
இந்த மத்த ஐடி மற்றும் தனியார் வங்கித்துறை. இப்போ தொடர்ந்து 3 நாளா எங்க இருக்குன்னா நாளைக்கு ஏற வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார்? எப்பயும் அப்படிதானங்க சார் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்? சொல்ல முடியாது, அப்படி இருக்கலாம். பட் ஆனால் இதுல வந்து நேற்று தவிர பொதுவா பாத்தீங்கன்னா வந்து கணிசமான இறக்கம்னு சொல்ல முடியாது. நிப்டி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏறின அளவுக்கு இன்னும் இறங்கல. 27,000 இருந்து 25,000 தாண்டியதுங்கிறது ஒரு அதிவேகம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் ஏறி இருக்குன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஏற்கனவே பேட்லி பீட் அண்ட் டவுன் பங்குகள் அதெல்லாம் சமீபமா தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா சர்வீசஸ் பிஎம்ஐ அந்த டேட்டா வெளியானது. சேவைத்துறைக்கான பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் குறித்த தகவல் நவம்பர் மாதத்திற்கான புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வந்து உற்பத்தி துறைக்கான புள்ளி விவரம் வெளியானது. அக்டோபர் மாதம் 59.2 இருந்தது, நவம்பர் மாதம் 56.6 குறைஞ்சிருக்குன்னு சொல்லி வந்தது டிசம்பர் 1ஆம் தேதி. அது நெகட்டிவா பார்க்கப்பட்டது. ஆனால் இதற்கு நேர்மாறாக அக்டோபர் மாதம் 58.9 இருந்த இந்த குறியீடு நவம்பர்ல 59.8 58.9 இருந்து 59.8 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்வீசஸ் பிஎம்ஐ அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான பிசினஸ் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு சேவைத்துறையில, தகவல் தொழில்நுட்பத்துறையில, சேவைத்துறையில அப்படிங்கிறத காட்டுகிறது. இதுதான் அந்த துறை சார்ந்த பங்குகளில் அந்த தாக்கத்தை பார்த்தோம். நாளையும் இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுகிறேன். அதனால மிக்சட் பேக்கா தான் இருக்கும். ஒரு 2 துறை இறங்கும் பொழுது 2 துறை ஏறி இதுக்கு வந்து சரியா போய் ஒரு அந்த இறக்கம்ங்கிறது சிக்னிபிகண்டா தெரியாத அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் பிராடர் மார்க்கெட் இஸ் கிளியர்லி மூவிங் டவுன்வர்ட் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இந்த நிப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல சேஞ்ச் பண்ண போறாங்க. ஆமா, அதனால என்னென்ன சார் மாற்றம் ஏற்படும்? மே மாதமே செபி இது குறித்த ஒரு சர்க்குலரை வெளியிட்டார்கள். அதாவது இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் நிப்டி தவிர்த்து மற்ற குறியீடுகளில் வந்து பல குறியீடுகள்ல வந்து பல பங்குகள் இருக்கு. அதுல சில பங்குகளுடைய வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப 10 பங்கு இருக்குன்னா ஒரு பங்குக்கு 10%, 20 பங்கு இருக்குன்னா ஒரு பங்குக்கு 5% அப்படின்னு சமமா தானே இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பங்கினுடைய சந்தை மதிப்பை பொறுத்து, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அது முக்கியத்துவத்தை பொறுத்து வெயிட்டேஜ் கூட இருக்கும், குறைச்சிருக்கும். அந்த மாதிரி இப்ப நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய பங்களிப்பு மட்டும் 27.5% இருக்கு. அப்ப ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய பங்கு ₹1 விலை ஏறினா கூட நிப்டி பேங்க் வந்து பெரிய அளவுல ஏறினதா காட்டும். மற்ற பங்குகளுடைய இதெல்லாம் குறைவா இருக்கப்ப அது குறைவா காட்டும். ஐசிஐசிஐ வங்கியினுடைய பங்களிப்புங்கிறது 23.1% இருக்கு. சோ செபி என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இந்த 2 பங்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட 50% நிப்டி பேங்கினுடைய குறியீட்டினுடைய வெயிட்டேஜ்ல பார்த்தா அது 27% ஹெச்டிஎஃப்சி வங்கி, 23% ஐசிஐசிஐ வங்கின்னா 50% கிட்ட இதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கு. அப்ப இது எப்படி ஒரு குறியீடு எடுத்துக்க முடியும்? ஒரு குறியீடுங்கிறது பிராட் பேஸ்டா இருக்கணும், வெயிட்டேஜ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கணும், அல்லது ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கணும். இல்லைன்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஓரிரு பங்குகளுடைய விலை மாற்றம் மட்டும் இந்த குறியீட்டுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்லதல்ல. ஏன்னா அந்த குறியீட்டின் அடிப்படையில முன்பேற வணிகம் செய்கிறார்கள் இல்லையா, F&Oல. அது சரியில்லை. அதனால செபி என்ன பண்ணாங்கன்னா, மே மாசம் 3 விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று, இந்த குறியீட்டுல 12 பங்குகள் தான் இருக்கு. எந்த குறியீடா இருந்தாலும் குறைந்தபட்சம் 14 பங்குகள் இருக்கணும்னு சொன்னாங்க. சோ இந்த நிப்டி இண்டிசஸ்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, நிப்டி குறியீடுகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிசம்பர் 31 துவங்கி இந்த 12 பங்குகளை 14 பங்குகளாக மாத்துறாங்க. சோ புதிதாக என்ன பங்குகள் வரவு? எஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 2 பங்குகளும் நிப்டி பேங்க் குறியீட்டுக்குள் வருகிறது. சோ அப்ப அந்த வரும்பொழுது என்ன தாக்கம், அதை நான் சொல்றேன். இதே சமயத்துல இதுல ஏற்கனவே ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட பங்கினுடைய வெயிட்டேஜ் 20% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஹெச்டிஎஃப்சி 27 சொன்னேன், ஐசிஐசிஐ 23 சொன்னேன். அப்ப இது பாதிக்கப்படும். மூன்றாவதாக என்ன சொன்னாங்கன்னா, 3 பங்குகளை சேர்த்து பார்க்கும் பொழுது அதனுடைய வெயிட்டேஜ் 45% கீழே இருக்கணும்னு சொன்னாங்க. பாக்கி வந்து 55% வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் இருக்கணும், 11 பங்குகள் இருக்கணும்னு சொன்னாங்க. சோ இந்த அடிப்படையில் முதல் 2 ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இப்ப எஸ் வங்கியும் யூனியன் வங்கியும் இந்த குறியீட்டுக்குள் வருகிறது. அப்ப என்ன ஆகும்னா, இந்த வங்கித்துறை குறியீட்டின் அடிப்படையில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு இருக்கும். இதை பெஞ்ச்மார்க்கா வச்சு வணிகம் நடத்தக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கும். இப்ப அந்த ஃபண்ட்ஸ்ல இந்த பங்குகள் ஏற்கனவே இருக்காது. ஏன்னா அந்த குறியீட்டுல இல்லாதப்ப இந்த பங்குகள் எப்படி இருக்கும்? இப்ப குறியீட்டுல உள்ள வரும் பொழுது அப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, எஸ் பேங்க் பங்குகளை வாங்கணும், யூனியன் பேங்க் பங்குகளை வாங்கணும். அப்ப இந்த பங்குகளுடைய விலையில் அது ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்துல ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருக்கக்கூடிய 27% 20க்குள்ள கொண்டு வரணும், ஐசிஐசிஐ வங்கியில் இருக்கக்கூடிய 23% 20க்குள்ள கொண்டு வரணும் இந்த குறியீட்டுல, நிப்டி பேங்க் குறியீட்டுல. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை 18.9 குறைக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி வங்கியை, ஐசிஐசிஐ வங்கியை 14% குறைக்கிறார்கள் 23%ல இருந்து. ஆனால் இது அப்படி பண்ணும் பொழுது அப்ப அந்த பங்குகளை விற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அந்த குறியீட்டின் அடிப்படையில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் தங்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்குகளை, ஐசிஐசிஐ வங்கி பங்குகளை விற்க வேண்டியிருக்கும். அப்ப அதனுடைய விலையில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும். இந்த தாக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கும் இது படிப்படியாக செயல்படுவதற்கும் ஒரு 4 டிரான்ஷையா பண்ணுவதற்கு முடிவு செய்கிறார்கள். மே மாசமே இந்த சர்க்குலர் வந்துட்டதுனால நமக்கு டைம் இருக்கு. இது வந்து மெல்ல மெல்ல நடக்கும்.
பாக்குறோம். அதனால வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது உடனடியா இருக்காது. பட் ஒரு தற்காலிகமாக ஒரு 5-6 மாதங்கள் அல்லது 2-3 மாதங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருக்குங்கிறத பாக்குறோம். அது கடந்த மாதமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஓரிரு மாதங்களுக்கு தொடரலாம். சோ பேசிக்கலி HDFC வங்கி, ICICI வங்கியினுடைய வெயிட்டேஜ் குறையுது. புதிதாக எஸ் வங்கி, யூனியன் வங்கியினுடைய பங்கு உள்ள வருது இந்த குறியீட்டுக்குள்ள. இதன் மூலமாக எஸ் பேங்குக்கு மட்டும் நோவாமா ஒரு தனியார் ஒரு ரிசர்ச் நிறுவனம் சொல்லி இருக்குது, எஸ் பேங்க்ல 1000 கோடிக்கு மேல 1250 கோடிக்கு முதலீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் பேங்க் பங்குகளில், வங்கிக்குள்ள இல்ல. யூனியன் வங்கியில கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்ட முதலீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல HDFC பங்குகள் கிட்டத்தட்ட 3000 கோடி மதிப்புள்ள பங்குகள் விற்கப்படலாம் என்று 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ICICI வங்கியிலும் 3000 கோடிக்கு மேல் உள்ள மதிப்புள்ள பங்குகள் விற்கப்படலாம், அதாவது குறைக்கணும்னா விற்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது பெரிய அளவுல கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்பல. ஆனால் நீண்ட கால அடிப்படையில சில மாற்றங்கள் இருக்கும், அதை மனசுல வச்சுக்கணும். இந்த மாற்றம்ங்கிறது நல்லதுக்கான மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பிராட் பேஸா இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ குறியீட்டுக்குள்ள ஒரு புதுசா ஒரு பங்கு வர்றப்ப அதுல முதலீடு பண்றது நல்லதா சார்? நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, பாத்திருக்கேன். ஏன்னா இந்த பங்கு வர்றதுனால இது வந்து அதுல பெர்மனண்டா இடம் பெறும் இல்லையா அப்படின்னு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப நம்ம அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால அந்த பங்கு விலை ஏறிடுச்சுன்னா நம்ம அப்புறம் போய் இதை சேஸ் பண்றதுல அர்த்தம் இல்ல. ஆனால் அறிவிப்பு வந்த பிறகும் அது அதிக அளவுல ஏறலைன்னா ஏன் ஏறலைங்கிறத கவனிக்கணும். சோ தனிப்பட்ட பங்கினுடைய செயல்பாடு அடிப்படையில நம்ம பண்ணணுமே தவிர இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு கூடுதலான ஒரு குவாலிபிகேஷன், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு குறியீட்டுக்குள் இருக்குன்னா ஒரு சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு சில ஃபில்டரிங் மெக்கானிசத்துல ஃபில்டர் ஆகி தான் அது உள்ள வருது. அந்த அடிப்படையில இது ஓகே, ஒரு ஸ்டெப் மேல போயிருக்கு. பட் அதனால மட்டுமே அது நல்ல பங்குன்னோ மோசமான பங்குன்னு சொல்ல முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், சத்தியம் பிரச்சனை நடப்பதற்கு முன்பு சத்தியம் வந்து நிப்டி 50க்குள் இருந்த பங்கு, அதுக்குள் இருக்கும் பொழுதுதான் அதுல ஒரு இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடந்தது, அது ஒரு மிகப்பெரிய அடியையும் வாங்கியது. அதுக்காக எல்லா பங்குகளும் அடி வாங்கல. நான் 50 பங்குகள் ஒரு பங்கு இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். அது போக அது ஒண்ணு மட்டுமே குவாலிபிகேஷன் இல்லைங்கிறதுக்காக மட்டும் அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். அதனால நிச்சயமா அது ஒரு குவாலிபிகேஷன், அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டா எடுத்துக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருந்தது, தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் மூலமே. ஆனா சிக்னிபிகண்டான ஏற்றம் இல்லை. இன்னும் கச்சா எண்ணெய் $59 இதுலதான் இருக்கு, $4200 தான் இருக்கு தங்கத்தினுடைய விலை. வெள்ளியினுடைய விலை $58 இருக்கு. MCX-லயும் அதான் பாக்குறோம். ஆனால் குறிப்பாக இன்னைக்கு அதிக அளவுல ஏற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ்ல வந்து காப்பர் 2% மேல் ஏற்றம், $5.3 ஒரு இதுக்கு ஓகே, அவங்க அந்த யூனிட்டுக்கு அவங்களுடைய எல்பிஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த யூனிட் பவுண்ட்ஸுக்கு வந்து அது வந்து அந்த ஏறி இருக்கு. உள்ளூர் சந்தையிலையும் 1.25% ஏறி இருக்கு. $1065 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். இன்னைக்கு நான் ஒருத்தர் ஆட்டோமொபைல்ஸ் துறை சம்பந்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது அவரும் இதை பத்தி மென்ஷன் பண்ணாரு, இந்த மாதிரி காப்பருடைய தேவை அதிகரிச்சுட்டு இருக்கு சார், டிமாண்ட் அதிகரிக்கிறது என்று. அப்கோர்ஸ் அது மேல் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் கடந்த ஓராண்டில் மட்டும் காப்பருடைய விலை 25% ஏறி இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. $4 கிட்ட இருந்தது, அங்கிருந்து $5.7 வரைக்கும் $7.5 வரைக்கும் போனுச்சு. அங்கிருந்து ஒரு இறங்கி திரும்ப $4.4 கிட்ட வந்தது. இப்ப திரும்ப $5.5 கிட்ட இருக்குங்கிறத பாக்குறோம். உள்ளூர் சந்தையிலும் அது மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருந்திருக்கு. சோ கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றவங்க அது இந்தியாவில வந்து ஃபியூச்சர்ஸ்ல தான் ட்ரேட் ஆகுது. லாபமும் நஷ்டமும் பன்மடங்கு இருக்கும். காப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2500 மினிமம் யூனிட், ஒரு கிலோங்கிற 2500 ₹1 நஷ்டம்னா $2500 நஷ்டம், லாபம்னாலும் ஒரு $2500 நஷ்டம். $50 ஏற்ற இறக்கம்னா எவ்வளவுங்கிறத நீங்க பெருக்கி பார்த்துக்கணும். சோ கவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஏதாவது ஐபிஓ வந்திருக்கீங்களா, லிஸ்ட் ஆயிருக்கீங்களா? ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்குது. நிறைய ஐபிஓஸ் வந்து ஓபன்ல இருக்கு. குறிப்பா மீஷோ, அதை பத்தி பேசணும் மெயின் லைன்ல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80 விழுக்காடு கிட்ட அவர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. முதல் நாளே வந்து சப்ஸ்கிரைப் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடும்னு தோன்றுகிறது. அது போக வித்யா வயர்ஸ், அப்புறம் எக்விஸ் ஐபிஓ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி பின்னால பேசுவோம். பட் நாளை மறுநாள் வந்து எக்ஸாக்டோ டெக்னாலஜிஸ், லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ், அதே மாதிரி பர்பிள் வேவ், இந்த மாதிரி 3 பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு குறிப்பாக மதர் நியூட்ரி ஃபுட்ஸ் ஒண்ணு வந்து எஸ்எம்இ ஐபிஓ வந்து பட்டியலிடப்பட்டது. $117 வெளியிடப்பட்ட விலை 124 முடிவடைஞ்சிருக்கு. 14 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இது செய்தி அல்ல. செய்தி என்னன்னா கேகே சில்க் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய பங்கு எஸ்எம்இ வெளியீடு இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது. வெளியிடப்பட்ட விலை 38. இது 5 மடங்குக்கு மேல் விண்ணப்பம் பெறப்பட்டது. $38 வெளியிடப்பட்டு 5 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. $30 இன்னைக்கு முடிஞ்சிருக்கு, சந்தையில முடிவடைந்திருக்குது. 20% இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. பட்டியலிடப்பட்ட விலையிலிருந்து, வெளியிடப்பட்ட விலையிலிருந்து 20% மேல வந்து இறக்கம் இன்னைக்கு ஒரே நாள்ல அப்படிங்கறத பாக்குறோம். சோ மீண்டும் மீண்டும் இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வரக்கூடிய எல்லா ஐபிஓவுமே ஜாக்பாட் மாதிரியாவோ லாட்டரி மாதிரியாவோ ட்ரீட் பண்றது சரியில்லை.
கரன்சி எப்படி சார்? நேத்து சொன்னீங்க 90 ருபீஸ்க்கு மேல போயிடுச்சு. ஆமா, பல பேர் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? ஒரு பக்கம் பிட்காயின் 2-3% ஏறி இருக்கு அந்த மாதிரிங்கிறத பாக்குறோம். 93,000க்கு மீண்டும் போயிடுச்சுங்கிறத பாக்குறோம். 82,000 83,000 வரைக்கும் வந்துட்டு கரன்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீண்டுமே வந்து ரூபாய் கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கிறதான் பாக்குறோம். நம்முடைய பொருளாதார ஆலோசகர் சொல்லியிருக்கிறது வந்து அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. பார்க்கலாம், ஏன்னா ஏற்றுமதியாளருக்கு உதவி செய்யும் இந்த ட்ரம்ப் டாரிஃப் வார்ல வந்து ஏற்றுமதி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது தோன்றுகிறது அந்த அடிப்படையில. பட் இறக்குமதி செய்பவர்களுக்கு இது மிக பலுவா இருக்கும். இன்னைக்கு டாலர் வந்து மீண்டும் ஒரு 18-19 பைசா ஏறி இருக்கு. 90 ரூபாய் 30 பைசா தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம். அதே மாதிரி யூரோவுமே வந்து ஒரு 60 பைசா ஏற்றத்தில். பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 95 பைசா அல்லது ₹1 வரைக்கும் போனது. 95 பைசா ஏற்றத்துல. ஜாப்பனீஸ் யென் 35 பைசா ஏற்றத்துல. சோ ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ரூபாய் மேலும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு இந்த வாரம் கடைசியில் இருக்கும் பொழுது இது மேலும் கவனத்தை பெறுகிறது. பார்க்கலாம். வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். சஞ்சார் சாத்தி இது வந்து கட்டாயம் அல்ல அப்படின்னு நேரத்தே சொன்னாங்க. அதான் நீங்க டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு. இப்ப என்ன சொன்னாங்க, ப்ரீலோட் பண்ண வேண்டியதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ரீலோட் பண்றதுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கானோர் ஆல்ரெடி அந்த தரவு டவுன்லோட் பண்ணிருக்காங்க, பயன்பெற்று இருக்கிறார்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இனிமேல் அது ஆப்ஷனல் சாய்ஸ். ஒவ்வொருத்தர் வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேண்டாதவங்க அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான அறிவிப்பா தான் நான் பாக்குறேன். எதையுமே வந்து கட்டாயப்படுத்தாமல் அதனுடைய நல்லது விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்களை முடிவுக்கு விட்டுறது நல்லதுன்னு. ஃபைன் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.